வணக்கம், வெல்கம் டு ஹெல்தி குக். நம்ம இன்னைக்கு வெஜ் பப்ஸ் கோதுமை மாவை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு 2 கப் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, இது கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு பிணைகிற மாதிரியே பிணைஞ்சிக்கலாம். இது 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ அதுக்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கடாய் சூடான அப்புறம் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக வெட்டி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிற்பாடு 4 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி லேசாக வதங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன், பெப்பர் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், இந்துப்பு தேவையான அளவு, இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ மசாலாவோடு சேர்ந்து எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நான் இப்போ 2 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலெல்லாம் உரித்து மசிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. இப்போ 1 டீஸ்பூன் நெய் அப்ளை பண்ணிடுங்க. நமக்கு பப்ஸ் லேயராக வரணும்னா இந்த மாதிரி நெய் தடவி மடித்து எடுத்து வச்சு அடிக்கணும். இப்போ மறுபடியும் நெய் தடவுறேன். ஃபஸ்ட்டு மடித்த மாதிரியே மடிச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு 5 தடவை 6 தடவை செஞ்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு லேயராக வரும். இப்போ இதை ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலையை ஒரு சைடாக சேர்த்துக்கலாம். அதை அப்படியே மடித்து சைடில் மடித்து விட்ருங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பப்ஸை போட்டு வறுத்து எடுத்துடலாம். டேஸ்டியான வெஜ் பப்ஸ் ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.